உடற்கல்வி உறவுகளுக்கு வணக்கம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூனிட் 8ல் உள்ள பிஜிடிஆர்பி யூனிட் 8ல் உள்ள ரிசர்ச் மெத்தடாலஜியில் ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச் அப்படின்ற ஒரு டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச் இஸ் சிஸ்டமேட்டிக் கலெக்ஷன் அண்ட் எவாலுவேஷன் ஆஃப் டேட்டா டு டிஸ்கிரைப், எக்ஸ்பிளைன் and thereby understand action or event that occurred sometime in the past. இங்கே பாருங்கள், முன்னாடி நடந்த ஒரு நிகழ்வில் வந்துட்டு ஒரு ஆக்ஷன்னால நிகழ்வு, ஈவெண்ட்னால ஒரு நிகழ்ச்சி, இந்த நடந்த ஒரு நிகழ்வு வந்துட்டு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம், அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறோம், அதை வரையறுக்கிறோம். இதுக்கெல்லாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அங்கே போய் டேட்டா கலெக்ஷன் பண்ணுறோம், அதை எவால்வேட் பண்ணுறோம். அதை வந்துட்டு எந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு சிஸ்டமேட்டிக் மெத்தடில் பண்ணுறோம். அதாவது ஏனோ தானோன்னு போய் பண்ணாமல் இவ்வளோ டீட்டெயிலாக நம்ம டேட்டா கலெக்ட் பண்ணணும், அப்போ தான் நம்மளுக்கு நம்ம ரிசல்ட் நல்லா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டமேட்டிக் மெத்தட் மூலமாக கலெக்ட் பண்ணி, ஒரு முன்னாடி நடந்த நிகழ்வை டேட்டாவை கலெக்ட் பண்ணி நம்ம அதை வரையறுக்கவோ அல்லது எக்ஸ்பிளைன் பண்ணவோ, அதை புரிஞ்சுக்கிறவோ, அந்த நிகழ்ச்சியை பற்றி தெரிஞ்சுக்கிறவோ பண்ணுற ஒரு ரிசர்ச் தான் ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச்சு. இதை வந்துட்டு நம்ம அங்கே இருக்க வேரியபிளை வந்துட்டு நம்ம என்ன பண்ண முடியாது, மேனிப்புலேட் பண்ண முடியாது, அல்லது அங்கே நடந்தக்கூடிய ஒரு விஷயத்தை கண்ட்ரோல் பண்ணவும் முடியாது. அங்கே என்ன நடந்ததோ அப்படியே தான் எழுத முடியும். நம்ம என்ன பண்ணுறோம், இதை வந்து இப்படி மாற்றியோ, அதை வந்து அப்படி மாற்றியோ, இல்லாட்டி அதை வந்து நம்ம இப்படி குறைச்சோ அல்லது கூட்டியோ நம்மளால் எக்ஸ்பிளைன் பண்ணி எழுத முடியாது ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச்சு. ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச்சோட மெயின் ஃபோக்கஸே என்ன இருக்குன்னா, ஃபாஸ்ட்டில் நடந்த ஈவெண்ட்டை பற்றி ரிசர்ச் பண்ணக்கூடியதான் ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச்சோட மெயின் ஃபோக்கஸாக இருக்குது. எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். How were students educated in South during the Civil War? Civil War அப்போ ஸ்டூடெண்ட்ஸோட எஜுகேஷன் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி பார்க்குறது. வாட் வாஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் லைக் இன் டைப்பிக்கல் 4th grade கிளாஸ் ரூம் 100 years ago? 100 வருஷத்துக்கு முன்னாடி grade 4ல் கிளாஸ் ரூமு என்ன டைப்பிக்கலில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறது. How have working condition for teachers changed since 1900? அதாவது 90s வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸோட ஒர்க்கிங் கண்டிஷன் எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி சேஞ்ச் ஆகிருக்குன்னு பார்க்குறோம். அதாவது 1900 இருந்து டீச்சர்ஸோட ஒர்க்கிங் கண்டிஷன் எப்படி, இந்த கண்டிஷன் இப்போ எப்படி சேஞ்ச் ஆகிருக்குன்னு சொல்லி பார்க்குறது எல்லாமே ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச்சில் வரும் பாருங்கள். வாட் வேர் தி மேஜர் டிசிப்ளின் ப்ராப்ளம்ஸ் இன் ஸ்கூல்ஸ் இன் 1940s அஸ் கம்பேர்ட் டு டுடேஸ்? அதாவது 1940 ப்ராப்ளமாக இருந்த ஸ்கூலில் இருக்கக்கூடிய மேஜர் ப்ராப்ளத்தை இப்போ இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸோட கம்பேர் பண்ணி பார்க்குறது. அது பார்த்தா முன்னாடி இந்த ஸ்டூடெண்ட்ஸோட பிரச்சனை வந்துட்டு எஜுகேஷன் ரிலேட்டடாக போயிருந்துச்சு. ஆனால் இப்போ இருக்க ஸ்கூலில் பிரச்சனை வந்துட்டு டிசிப்ளின் ரிலேட்டடாக நிறையா பிரச்சனை வந்துட்டுருக்கு. நம்மளுக்கே அது நல்லாவே தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.